நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். ஒரு நாமத்தை பெற்று ஈரலும் 14 உலகம் செல்வேன். அதலம் விதலம் சுதலம் மகாதலம் பாதாளம் பூதோளம் ஊர்லகம் சுவர்லகம் தனலகம் தபலகம் சத்தியலகம் என்று சொல்லி 14 உலகம் சென்று ஒரு நாளைக்கு ஒரு இடம் சென்று ஒரு கலகமாவது செய்யவில்லை என்றால் எனது சிரம் 1000 என்று சாபம் பெற்றவன். எனது ஆசானியாக எஸ் முத்துகிருஷ்ணன் எனது பெரியப்பா சொந்த பெரியப்பா அவர் பப்பாத்தி வணங்கி விட்டு எனது மாமா வி கே கண்டபாலன் அவர் பப்பாத்தி வணங்கி விட்டு என் கழுகப்பணியை துவங்குகிறேன். எந்த ஒரு பணி செய்தாலும் முதலில் விநாயகப் பெருமான் வணங்க வேண்டும். அந்த யானை முகத்தவனே அந்த விநாயகப் பெருமான் வணங்கி விட்டு என் பணியை துவங்குகிறேன். சொல்லி போட்டு செய்யலாம்
பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் துணி போட்டு செயலதுவும் தொடங்கு. அது துணையாவும் சுகக்கூடும் தொடர்ந்து, அது துணையாவும் சுகக்கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதுவும் தொடர்ந்து. நன்றி 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 நன்றி. சிறப்பாக இன்று நாரதராக அறிமுகமாகி இவ்வரங்க மேடையிலே அறிமுகமாகக்கூடிய பாசத்துக்குரிய தம்பி காளையார் கோவிலைச் சேர்ந்த கிருபாகரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கின்றோம். இந்த சிறுவர் 2 வருடத்துக்கு முன்பாகவே நமது மேடையிலே வந்து தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை பாடலை பாடி சிறப்பான வரவேற்பை பெற்றார். இந்த நாடக மேடை சாதாரண மேடை அல்ல. இந்த ஊரிலே சுக்கான்பட்டியிலேயே சுமார் ஒரு 75 வருடங்களுக்கு முன்பாக நாடக சங்கத்தை உருவாக்கி நடத்தியவர்களுடைய மேடை. வரலாறு சிலருக்கு தெரியாது. இது இவ்வரங்க மேடையிலே எத்தனையோ நடிகர்கள் சாதாரணமாக அறிமுகமாகி 2வது 3வது ஆளாக வந்து அறிமுகமாகி சிறப்பான வரவேற்பை பெற்ற, குறிப்பாக சொல்லப்போனால் சூர்யா பப்புன், படையப்பா நாரதர், மணிமேகலை டான்ஸு, பவதாரணி டான்ஸு, இவங்கெல்லாம் இந்த மேடையில் வந்து அறிமுகமாகி இன்றைக்கி ஸ்டார் நம்பர் 1ஆக இருக்கிறார்கள். அவர்களை போன்று தம்பி கிருபாகரனும் சிறந்த நாரதராக தோற்றத்தில் முத்துச்சிற்பியை போல் இருந்தாலும் முத்துச்சிற்பியை விட இன்னும் சிறப்பாக வளர்ச்சி பெற்று சிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல வங்குளக்காரி அம்மனை வேண்டி இந்த அழகனச்சிபுரம் கிராமத்தின் சார்பாக தம்பி கிருபாகரன் அவர்களுக்கு மலர் மாலை பொன்னாடை அணிவிக்கின்றேன். எனக்கு பொன்னாடி அளித்த மாலை அளித்த கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றி கேட்டு வணக்கம். இப்போ நீங்கள் பேசி போட்டுருங்க. நீங்கள் யார் போடுறீங்கன்னு பேசி போட்டுருங்க. பொன்னாடி போட்டு துண்டு எடுத்துருக்கீங்க. சருகணி படையப்பா அவர்கள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. வேற யாரும் வரீங்களா? அப்புறம் பாடிட்டா ஊட நிப்பாட்ட வேண்டாம், அவர் கண்டினியூ பண்ணட்டும். பொன்னாடை அணிவிக்கிறவங்க மலர் மாலை செலுத்துறவங்க வாங்க. கொஞ்சம் அவரை சின்ன வயசு, அவரை ஊட வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். ஹலோ, இவ்வளவு சிறு வயதிலேயே எவ்வளவோ புராணங்களை பேசக்கூடிய எல்லாரும் மத்தியில் இன்னைக்கு சிறு வயதில் நாரதராக நடிப்பதற்கு காத்து கொண்டிருக்கும் அருமை தம்பி
பிரபாகர் கிருபாகர் அவர்கள் மேல்மேலும் சிறக்க வேண்டும் என்று கூறி சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன்கோட்டை நாடு தும்பப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நாரதராக நடத்தி கொண்டிருக்கும் கிருபாதருடைய சித்தப்பா அவர்கள் இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவித்து அவருக்கு ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்குகின்றார். இந்த மயில்ராயன்கோட்டை நாட்டு சார்பாக தம்பி அவர்களுக்கு இந்த மலர் மாலை அணிவிக்கப்படுகின்றன. தம்பி அவர்கள் மேன்மேலும் வளர வேண்டும். நாமெல்லாம் அவர்களுக்கு இதுபோல நாடக கலையை வளர்க்க வேண்டும் என்று கூறி எல்லோரும் அவர்கள் ஊர்களில் நாடக கலையை தயவு செஞ்சு எல்லோரும் வளருங்க. இதுபோல தம்பிகளை மீண்டும் மீண்டும் வளர்த்து மென்மேலும் உயர்த்த வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வேம்பத்தூர் வல்லவன் சார்பாக 200 ரூபாய் நன்கொடை வழங்கப்படுகிறது. சரி ஆறுமுகம் அவர்களின் சார்பாக அவரது பேரனுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார். சந்திரசேகரன் அவர் சார்பாக நன்கொடை வழங்கப்படுகிறது. மாரிமுத்து, ராசா, அரியமுத்து இவர்கள் சார்பாக நன்கொடை வழங்கி இருக்கிறார்கள். பேரண்ணா தம்பி பேரு விஜய், காரைக்குடி விஜய் சுமித்ரா அவர்கள் சார்பாக நன்கொடை வழங்கப்படுகிறது. வெள்ளலூர் நாடு கொளிஞ்சிப்பட்டி கிராமம் வல்லவன் கோவில் சார்பாக சரி. வெள்ளலூர் நாடு கொளிஞ்சிப்பட்டி கிராமம் வல்லவன் கோவில் சார்பாக நன்கொடை வழங்கப்படுகிறது. எனக்கு அன்பளிப்பு தந்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி. எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி வெள்ளச்சாமி ஐயா குடும்பத்தார்களுக்கு நன்றி. எனக்கு மாலை பொன்னாடை பொத்தி அன்பு உள்ளத்துக்கு நன்றி. சிறப்பாக விநாயகர் பெருமான் வணங்கிவிட்டேன். அடுத்த அம்மன் தெய்வங்களை வணங்க வேண்டும். எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி. சிறப்பாக விநாயகர் பெருமான் வணங்கிவிட்டேன். அடுத்த அம்மன் தெய்வங்களை வணங்க வேண்டும். அந்த கருமாரி அம்மனும் அந்த வாழ வைக்க அம்மனும் வராகி அம்மனும் இல்லை தை வணங்கி விட்டு சிறப்பாக விநாயகர் பெருமான் வணங்கிவிட்டேன். அடுத்த அம்மன் தெய்வங்களை வணங்க வேண்டும். அந்த வங்கலக்காரி அம்மனையும் அந்த வாராகி அம்மனையும் இல்லை தை வணங்கி விட்டு என் படியை துவங்குகிறேன்.
வணங்குங்கள் மாங்கல்யம் காத்திருவார் மகிமை பல புரிந்திருவார் மாங்காடு வாருங்கள் அம்மன் அவளை வணங்குங்கள் மாங்கல்யம் காத்திருவார் மகிமை பல புரிந்திருவார் மாங்காடு வாருங்கள் சிறப்பாக அம்மன் தெய்வத்தில் வணங்கிவிட்டேன். இவர்களுக்கு மேலான ஒரு தெய்வம் இருக்கின்றது. அது யார் என்று பார்த்தால் நம்மளை 10 மாசம் சுமந்தெடுத்த தாய். இந்த இடத்திலே கண்டிப்பாக தாயின் பெருமை பாட வேண்டும். பாடிவிட்டு என் படியை துவங்குகிறேன். ஹலோ 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 செக் ஹலோ இன்னர் வச்சு விடுதலைவா இன்னர் மட்டும் சேர்ந்து வச்சுருங்க. ஹலோ ஹலோ செக் ஹலோ 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 தன்னலமற்றது தாயின் நெஞ்சம் தாய்மையின் இறந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம் தாய்மையின் இறந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாதர் தெய்வம். மண்ணுயிர் காப்பவர் மாபெரும் தெய்வம். மண்ணுயிர் காப்பவர் மாதர் தெய்வம். கருணை தாயும் கடவுளி ஒன்று. தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை. பொறுமை சிறந்த பூமி உண்டு. பூமியை மீட்டு தாய் மனம் உண்டு. பொறுமை சிறந்த பூமி உண்டு. பூமியை மீட்டு தாய் மனம் உண்டு. கோவில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று. கோவிலில் உண்டு குடும்பத்தில் உண்டு. கோவில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று. கருணை தாயும் கடவுளி ஒன்று. தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை. சிறப்பாக தாயின் பெருமை பாடிவிட்டேன். அடுத்த அண்ணன் தம்பி பெருமையை பாட வேண்டும். 5 வயசுல அண்ணன் தம்பி சொல்றீங்க, 10 வயசுல பங்காளி சொல்றீங்க. ஏன் அப்படி சொல்ல வேண்டாம், எல்லாம் ஒற்றுமையா இருக்க வேண்டும். அதனால அண்ணன் தம்பி பாடலை பாடிவிட்டு என் படியை துவங்குகிறேன். நீ பாடு பாடு.
முட்டுக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக முட்டுக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக தாளாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டு மறிந்ததில்லை ஆனாக படித்து வந்தான் தங்கவன வளர்ந்த தம்பி முட்டுக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக வெள்ளச்சாமி ஐயா லட்சுமி அம்மாச்சி அவங்க சார்பாக எனக்கு 500 கொடுத்து அன்பு உள்ளத்துக்கு நன்றி. எனக்கு அம்பளிப்பு கொடுத்த அன்பு அண்ணனுக்கு நன்றி. சிறப்பாக அண்ணன் தம்பி பாடலை பாடிவிட்டேன். அடுத்து கோமாதா இந்த இடத்துல பாட வேண்டும். காலையிலே நம்மளுக்கு எந்திரத்துடன் பால் அமுதத்தை தருது கோமாதா. அதனால இந்த இடத்துல கோமாதா பெருமை பாட வேண்டும். அடி கோமாதா நீ அந்த ஊரங்காக்குற குலமாதா எல்லோருக்கும் தெரியாதா. அடி கோமாதா நீ அந்த ஊரங்காக்குற குலமாதா எல்லோருக்கும் தெரியாதா. இதை பாட்டு
போது மெத்து மெத்து அது கேக்குதடி இந்த பூந்தோப்பு அடி கோமாதா எங்க ஊரை காக்குற குலமாதா எல்லாருக்கும் தெரியாதா பாட்டுக்காக பொழப்பு நடக்கல பொழப்புக்காக பாட்டு படிக்கல பாட்டோடு பொழப்பு நடக்குது பணத்தை போட்டு வாங்க முடியுமா பாட்டு சரக்கு விலக்கி கிடைக்குமா அண்ணாச்சியே தெரியுமா நுழப்போல சேல சேல முன்னோருக தந்த மூல சந்தையில ஏதும் இல்ல நான் எங்கு வேறு இங்கு சொல்ல இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் பாட்டு தமிழ் வெட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த பூந்தோப்பு அடி கோமாதா எங்க ஊரை காக்குற குலமாதா எல்லோருக்கும் தெரியாதா இது பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து போது முத்து விட்டு அடி கேக்குதடி இந்த பூந்தோப்பு அடி கோமாதா அம்பளிப்பு கொடுத்த அன்பு ஐயாவுக்கு நன்றி. சிறப்பாக கோமாதான் பெருமை பாடிவிட்டேன். அடுத்து விவசாயிகளின் பெருமையை பாட வேண்டும். உணவு இல்லை என்றால் உணவு இல்லை. இந்த இடத்துல விவசாயிகள் பெருமை கண்டிப்பாக பாட வேண்டும். இந்த அங்க போங்க அந்த அங்க இந்த அங்க கோயிலுக்கு போங்கம்மா. வேற பந்த ஒரு கோயிலுக்கு போய் நின்னுங்கம்மா. போங்கம்மா. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி முன்னேற்ற பாதையிலே
வாய்ப்பு கொடுத்த அன்பையாக்கு நன்றி. சிறப்பாக விவசாயிகள் பெருமை பாடிவிட்டேன். நேரம் ஆகிவிட்டது. இந்த இடத்தை கண்டிப்பாக வர்ணிக்க வேண்டும். நதி என்ன, ஒளி என்ன, பறவைகள் என்ன அழகா இருக்கின்றது. இந்த இடத்தை கண்டிப்பாக வர்ணிக்க வேண்டுமே. நதியோரம் நன்றி. சிறப்பாக இந்த இடத்தை கண்டிப்பாக வர்ணித்துட்டேன். ஏதாவது சத்தம் கேட்குதா என்று பார்ப்போம். அருமையான குரலா இருக்கு. குரலே இப்படி இருக்கு. ஆளு எவ்வளவு ஒரு அழகா இருப்பா. வெளியே வர சொல்லி பாக்குறீங்களா அந்த ஆளு எப்படி இருக்குன்னு? ஐயோ பாத்தீங்களா? அருமையான குரலா இருக்கு. ஆளே குரலே இப்படி இருக்கு. ஆளு எவ்வளவு ஒரு அழகா இருக்கு. அருமையான குரல் வெளியில வந்தா எரும மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? சரி, இவளை வர்ணித்து என் படியை துவங்குகிறேன். வா வா வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே, சுகம்
வர்ண பகவான் பூமலை ஒளிய நாரதர் கிருபாகரன் அவர்களுக்கு எங்களது ஒலிபரப்பு நிறுவனத்தின் சார்பாக நன்கொடை வழங்குகின்றோம். எனக்கு அம்பளிப்பு கொடுத்த அன்பு அண்ணனுக்கு நன்றி. சிறப்பாக இவளை வர்ணித்தேன், திருப்பி இவளை வர்ணிக்கணும் போல இருக்கே. வர்ணிக்கலாமா? நான் தேவலோகத்திலே பார்த்து வந்தேன், ரம்பை, ஊர்வசி, மேனகை பார்த்து வந்தேன். இவர்களுக்கு மேனகை அழகா இருப்பாளோ? அப்ப இந்த இடத்துல இவளை வர்ணிக்க வேண்டுமே, கண்டிப்பாக வர்ணிக்க வேண்டுமே. வர்ணித்து என் பணியை துவங்குகிறேன். அத்தி பல சிவப்பா, இந்த அத்தமாக சிவப்பா, இந்த இந்திரலோகத்தில் பெருமனும் கண்டாலே இவளை கண்டு திகப்பா. அத்தி பல சிவப்பா, இந்த அத்தமாக சிவப்பா, இந்த இந்திரலோகத்தில் பெருமனும் கண்டாலே இவளை கண்டு திகப்பா. சாமத்தில் இருக்கும் சங்கதி. அத்தி பல சவப்பா, இந்த அத்தமாக சவப்பா, இந்த இந்திரலோகத்தில் பெருமனும் கண்டாலே இவளை கண்டு திகப்பா. தயமாறிவிட்டது சுத்தலி ராஜா பொற்சிரஞ்ச மங்கையே